அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அதே போல இன்று திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்களுடைய மனம் எதை எண்ணி ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியன் வேண்டிக் கொள்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இன்றைய நாளுடைய நிலைப்பாடை தான் சொல்ல போகிறேன். நீங்கள் கருத்து கொண்டு பயன்பெறுங்க. விஸ்வாசி கார்த்திகை 5 இன்று வெள்ளிக்கிழமை, ஆங்கில வருடம் நவம்பர் 21, 2025. இன்று சமநோக்கு நாள். நட்சத்திரம் இன்று பிற்பகல் 2:26 வரை அனுசம், பின்பு கேட்டை. திதி இன்று பிற்பகல் 2:37 வரை பிரதமை, பின்பு துவாதிகை. யோகம் சித்த யோகம், மரண யோகம். சந்திராச நட்சத்திரம் அஸ்வினி பரணி. ராசி பார்த்தீங்கன்னா மேசம். சந்திராசை பொறுத்த மட்டும் ராசியை 50% பாதிக்கும், லக்குனத்தை 90% பாதிக்கும். அதனால இந்த மேச ராசி மேச லக்குனம் இன்று மிக கவனமாக இருக்கணும். வண்டி வாய்ச்சலுக்குள்ள மிக கவனமாக செல்லணும். போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து செல்லணும். இயக்காரத்து கொண்டோ வண்டியை இயக்கி கொண்டே மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது. சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே அந்த மேச ராசிக்கு 7.5 சனி நடந்து கொண்டு இருப்பதால் விரய சனி, மிக கவனமாக இருக்கணும். இன்று பண விரயங்கள் அதிகமாகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அது சுப விரயங்களாக மாற்றி நீங்கள் இந்த நாளை செலவு செய்யுங்க. இந்த நாள் உங்களுக்கு சிறப்பாக அமையும். நல்ல நேரம் காலை 9:05, 10:15, மாலை 4:45 5:45. இந்த கௌரி நல்ல நேரம் காலை 12:15 1:15, மாலை 6:30 7:30. இந்த கௌரி நல்ல நேரத்தில் புதுமண தம்பதியினருக்கு சாந்தி முகூர்த்தம் அமைப்பது, குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் பயன்படுத்துவது. எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் இந்த கௌரி நல்ல நேரத்தை பயன்படுத்தினா வாழ்க்கையில் 100% ஜெயிக்க முடியும். அது கூட சேர்த்து சுப ஓரையை பயன்படுத்தினா அற்புத பலன்களை பார்க்க முடியும். இன்று வெள்ளிக்கிழமை என்பதால் சுக்கிர பகவான் தான் ஓரநாதன். அவரே இன்றைய கதாநாயகன். சுக்கிரவாரம் பார்த்தீங்கன்னா காலை 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9. சுக்கிரவாரைக்கு அடுத்த வரை புதன் வரம் வரும், அதுக்கு அடுத்த வரை சந்திர வரம் வரும். இந்த 3 வரைகளும் இயக்கினால் வாழ்க்கையில் உங்களுக்கு தேவையான வெற்றிகளை உங்களால் பெற முடியும். ராகு காலம் காலை 10:30 to 12, யமகண்டம் மாலை 3 to 4:30, குளிகை காலை 7:30 to 9. குளிகைனா மாந்தினா குளிகை. இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு நல்ல காரியமும் கெட்ட காரியமும் செய்யக்கூடாது. அது தீவினையே ஏற்படுத்தும். சூலம் மேற்கு. கோயிலுக்கு சென்றால் மேற்கு சைடு பார்த்து தான் இந்த கற்பூரமும் விளக்கை ஏற்றணும். ஏன்னா இன்று மேற்கு தசநாத வழி நடத்துவதால் அவர் வழியிலே சென்றால்தான் விரும்பிய எண்ணங்கள் மிக எளிதில் நிறைவேறும். நீங்கள் கருத்து கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.